ட்ரெய்லர் உண்மையிலேயே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அண்ட் அஜயோட செகண்ட் ஃபிலிம் அண்ட் வாழ்த்துக்கள் அஜய். ஆக்சுவலி நேரில் விட ஃபிலிமில் வந்து பயங்கரமாக இருக்கிறீங்க. ஏன்னா நேரில் கொஞ்சம் அப்படியே ஷைனாக இருக்கார். ஃபிலிமோடைய அந்த விஷுவல்ஸில் அஜயோடைய அந்த லுக் அண்ட் ப்ரெசன்ஸ் வந்து பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்குது ஆக்சுவலி. வாழ்த்துக்கள் அஜய். அண்ட் வந்து இந்த ட்ரெய்லர் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. த்ரில்லராக நிச்சயமாக எல்லாருக்கும் பிடிக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அண்ட் விஷுவல்ஸ் அந்த யுவனோட சாங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த பயங்கரமாக இருந்தது இவனோட வாய்ஸில் கேட்குறதுக்கு. கணேஷ் பாபு ஒரு இயக்குனராக இருந்து தயாரிப்பாளராக நிறைய படம் பண்ணிட்டுருக்கேன். எனக்கு புரியல. அண்ட் இவ்வளோ படம் வந்து ப்ரொடக்ஷன் பண்ணி அண்ட் வந்து அவனோட அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாரையும் வந்து டைரக்டராக மாற்றுறது அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அண்ட் வாழ்த்துக்கள் கணேஷ். அண்ட் நீ மட்டும் இல்லை, கணேஷ் பாபு தானே? ஏன்னா அப்பா பேர் முன்னாடி வருதா அப்படின்னு எனக்கு தெரியல எனக்கு. ஓகே, எனவே ரொம்ப நல்ல விஷயமா நான் வந்து பார்க்குறேன். நம்ம கூட இருக்கிறவங்கள அவங்க சரியான டேலண்ட்டை வந்து ஐடென்டிஃபை பண்ணி அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது. அப்புறம் ரிஸ்க்கு தான், சாதாரண விஷயம்லாம் கிடையாது. ஒரு படம் எடுக்கிறது வந்து சும்மா நம்ம வெளியிலேருந்து பார்க்கலாம். பட் ஆனால் வந்து ஒரு படத்தை எடுக்கிறது, தயாரிக்கிறது, அதில் இன்வெஸ்ட் பண்ணுற மணி வந்து நமக்கு வந்து ரிட்டர்ன் வரணும். அப்படி வரலன்னா அது எவ்வளோ பெரிய சிக்கலில் கொண்டு போய் விடும் அப்படின்றது வந்து ஒரு ப்ரொடியூசராக எனக்கும் தெரியும். நிறைய பிரச்சனைகளை நானும் ஃபேஸ் பண்ணிருக்கிறோம். பட் ஆனால் ஒரு சவாலை தன்னுடைய நண்பர்களில் தான் கூட இருக்கிற அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸை நம்பி எடுத்துகிட்டு இருக்கிற கணேஷ்க்கு தயவு செஞ்சு எல்லாருமே கூட இருங்க. நீங்கள் அவரை வந்து இன்னும் வந்து சப்போர்ட்டிவாக இருந்து அவரை மென்மேலும் வளர்கிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை நான் வந்து தெரிவிச்சுக்கிறேன். அண்டு கணேஷோட சேர்ந்து இருக்கிறேன். அண்டு செந்தில் சார் வாழ்த்துக்கள். ஏன்னா அவர் வந்து பேசுகிறது எல்லாமே வந்து ஸ்லோவாக இருந்தாலும் ரொம்ப கவனமாக சில வேலைகளை செஞ்சிட்ருக்காரு. எனக்கு நந்தகுமார் அண்ணன் தான் வந்து அவர் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டார். ஸோ அந்த டைம்லேருந்து இப்போ வரைக்கும் வந்து என் கூட வந்து நெருக்கமாக தொழில் முறையாக இருக்கட்டும், அதே நேரத்தில் அவரோட ப்ரொடக்ஷன் மூவிஸில் எல்லாமே என்னை வந்து இன்வைட் பண்ணி என்னுடைய ப்ரெசன்ஸ் இருக்கணும்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறாரு. அண்ட் அவர் வந்து தயாரிப்பாளராகவும் வெற்றி பெறணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இன்றைக்கி தயாரிப்பாளராக வெற்றி பெறுறது ரொம்ப இந்த மாதிரி சின்ன படங்கள் எடுத்து வெற்றி பெறது வந்து ரொம்ப ரொம்ப அவசியம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எப்படி தமிழக சூழலில் அரசியல் மாற்றம் வந்து கணிக்க முடியாமல் சில பயங்கரமான ஒரு எழுச்சியை உண்டாக்குச்சோ, அந்த மாதிரி வந்து தமிழ் திரையுலகத்துலேயும் இப்போ சின்ன படங்கள் வந்து மெதுவாக தியேட்டர் நோக்கி மக்களை இன்வைட் பண்ணிருக்கு. மக்கள் எல்லாரும் வந்து தியேட்டர்ஸில் வந்து படம் பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. குறிப்பாக சமீபத்தில் வந்து பிளாஸ்டாக இருக்கலாம், அதுக்கு முன்னாடி சிறைன்ற ஒரு படம் வந்து நிறைய பெரிய கலெக்ஷனை கிரியேட் பண்ணியிருக்கு. அது மாதிரி வந்து நிறைய படங்கள் நம்ம வந்து பெரிய படமாக இருக்கிற இப்போ கருப்பு வந்து ஒரு பெரிய வெற்றி பெற்றிருக்கு. அண்டு ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸில் படத்தை விற்கிறது, படத்தை அப்ரோச் பண்ணுறது, அவங்க வந்து படம் பார்க்குற இல்லை படம் வாங்குகிற ஓவரால் டிசைனே டோட்டலாக மாற்றிட்டாங்க. இப்போ வந்து பெரிய ப்ரொடியூசர்ஸ் கூட ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸில் வந்து படம் விற்கிறது வந்து ஒரு பெரிய சவாலாக சேலஞ்சிங்காக இருக்குது. அண்ட் அதில் கூட வந்து இப்போ ஆர்டிஸ்ட் வந்து எஸ்டாப்ளிஷ் ஆர்டிஸ்ட் நடிச்சிருந்தாலுமே அந்த படத்தை விற்கிறது வந்து பெரிய பெரிய ஒரு சேலஞ்ச் தான். இன்னைக்கு ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து ஒரு பெரிய பவர்ஃபுல்லான ஒரு இடத்துக்கு மாறிட்டாங்க. லைக் வந்து தியேட்டர் அவங்க வந்து படம் பார்க்குறதா இருக்கட்டும், இல்லை படம் வாங்குறதா இருக்கட்டும், இல்லை படத்தை வாங்கினதுக்கப்புறம் ரிலீஸ் டேட்டை ஃபிக்ஸ் பண்ணுறது, அந்த மாதிரி வந்து ஒரு பெரிய பொசிஷன் நீங்கள் வந்து இன்றைக்கி வந்து ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ் பண்ணுற இடத்துல இண்டிவிஜுவல் ப்ரொடியூசர்ஸ் வந்து ஒரு படத்தை எடுத்து ரிலீஸ் பண்ணுறது வந்து இன்றைக்கி வந்து ஒரு ரொம்ப சிக்கலான ஒரு டைமில் இருக்கிறோம். ஆனால் மறுபடியும் வேறு வழி இல்லாமல் தியேட்டர்ஸை நம்பி தான் நம்ம இருக்க வேண்டிய ஒரு சூழல் வந்திருக்கு. ஏன்னா இப்போ கொரோனா காலகட்டத்துக்கு அப்புறம் வந்து ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து ப்ரொடியூசர்ஸ் கூட வந்து ஒரு நல்ல ஒரு உறவை வந்து மெயின்டைன் பண்ணாங்க. லைக் வந்து அவங்க வந்து வர்றது பார்க்குறதா இருக்கட்டும், இல்லை ப்ரொடியூசர்ஸ்க்கு வந்து ஒரு பயங்கர ஹெல்த்தியாக மாறிச்சு. ஆனால் அதுவே கிட்டத்தட்ட வந்து ஒரு 3 ஆண்டுகளுக்கு அப்புறம் டோட்டலாக மாறிடுச்சு. இன்னைக்கு வந்து ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸை வந்து அப்ரோச் பண்ணுறது, இல்லை மீட் பண்ணுறது, இல்லை பார்க்குறது அப்படின்றது வந்து இன்னைக்கு வந்து ஒரு கேம் மாதிரி மாறிட்டாங்க. கிட்டத்தட்ட சிண்டிகேட் மாதிரி மாறிடுச்சு. அவங்களுக்குள்ள ஒரு பெரிய செயின் லிங்க் கிரியேட் ஆயிடுச்சு. ஒரு படத்தை விற்கிறது அப்படின்றது வந்து டோட்டலாக பயங்கரமான ஒரு சேலஞ்சிங்காக மாறின இந்த டைமில் இப்போ வந்து தியேட்டர்ஸில் வந்து ஒரு பெரிய மாற்றம் நிகழுது. நிறைய தியேட்டர்ஸ்க்கு வந்து மக்கள் வந்து படம் பார்க்க வராங்க. அண்ட் நேற்று அபிபி கூட நான் பார்த்தேன், நிறைய ஷோஸ் வந்து ஃபுல்லாக இருந்தது. அண்ட் வந்து அபிபி வந்து ஒரு மிக முக்கியமான தமிழ் சினிமாவில் மிக முக்கியமான படமாக நான் வந்து பார்க்குறேன். அந்த படத்துக்கும் வந்து மக்கள் நிறைய பேர் வந்து தங்களுடைய ஆதரவு கொடுத்து நிறைய கம்மி ஸ்க்ரீன்ஸ் தான் ரிலீஸ் ஆகிருக்கு. ஆனால் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மக்கள் வந்து உள்ளே வந்து பார்த்து சப்போர்ட் பண்ணுற ஒரு இடத்துக்கு வந்து அபிபியும் மாறி இருக்கு.
அண்ட் விளம்பர யுக்திகளும் இன்னைக்கு வந்து மாறி இருக்கு. முன்னாடி பண்ற மாதிரி வந்து பண்ண வேண்டிய அவசியம் இல்லாமல் டோட்டலாக இன்னைக்கு வந்து சோஷியல் மீடியாஸில் இன்ஸ்டாகிராம்ஸ் அண்ட் இன்ஃப்ளூயன்சர்ஸ் இந்த மாதிரி வந்து டோட்டல் கேமே மாறி இருக்கு. இந்த கேமை கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு நம்ம வந்து படம் தயாரிக்கணும், மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனை வந்து இன்னைக்கு வந்து கிரியேட் ஆயிருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். டோட்டலாக ஒரு பெரிய மாற்றம் அரசியல் சூழலில் மட்டும் இல்லை, சினிமா சூழலையும் மாறி இருக்கு. இதை நம்ம கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம்னா நம்ம நிச்சயமா வந்து ஆடியன்ஸ் தியேட்டருக்கு வரதுக்கு தயாரா இருக்கிறாங்க, அவங்கள நம்மளால உள்ள கொண்டு வந்துட முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த ப்ராஜெக்ட் ஆரம்பிக்க காரணமா இருந்த ஒரு 2 பேருக்கு நான் ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லி ஆகணும். ஏபிவி மாறன் பிரதர் அண்ட் எங்க மாஸ்டர் கணேஷ் பாபு பிரதர். கண்டிப்பா ப்ரோ, ஆக்சுவலாக உங்க 2 பேருக்குமே பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா நீங்க டாடா சக்சஸ்க்கு அப்புறம் ஒரு எஸ்டாப்ளிஷ்ட் ஆர்டிஸ்ட் கூட போயிருக்கலாம். ஆனா இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் சப்ஜெக்டை ஒரு நியூ ஃபேஸை நம்பி இது ப்ரொடியூஸ் பண்ணணும்னு வந்த ஒரு ஆட்டிடியூட் அந்த ஒரு மனசுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நீங்க போட்டிருக்கிற சட்டம் மாதிரி உங்க மனசும் பயங்கர வெள்ளையா இருந்துருச்சு. பண்ணா சந்தோஷம் ப்ரோ. பட் தேங்க்யூ ப்ரோ. அப்பார்ட் ஃப்ரம் தட் ஒரு ப்ரொடியூசர், ஒரு ஸ்கிரிப்ட் ரைட்டர், அதெல்லாம் தாண்டி ஒரு டைரக்டர், இப்போ ஒரு லிரிக்ஸிஸ்டாவும் இந்த படத்துல நீங்க இன்ட்ரடியூஸ் ஆயிருக்கீங்க. அண்ட் இட் வாஸ் ரியலி நைஸ் ஒர்க்கிங் வித் யூ ப்ரோ. அண்ட் உங்க மூலமா தான் கல்யாண் ப்ரோ எனக்கு மீட் பண்றதுக்கான சான்ஸும் கிடைச்சிது. அண்ட் நிறைய டிராவல் பண்ணியிருக்கோம், நிறைய ஒரு ஃபன்னி இன்சிடென்ட்ஸ் எல்லாம் கூட நடந்திருக்கு. அதில் குறிப்பாக ஒரு விஷயத்த ஷேர் பண்ணணும்னா, ஒரு சீனில் எமோஷன் வரணுங்கிறதுக்காக நான் ஒன்று பண்ண போகிறேன் ரியாக்ட் பண்ணிடாதீங்கன்னு சொன்னார். நான் சரி கண்ணில் கிளிசரனை தான் ஊற்ற போகிறாங்கன்னு நினச்சா பக்குன்னு ஒரு அரை வச்சிட்டாப்புல. தம்ப்நெயில் யாரும் தப்பாக போட்டுறாதீங்க. கன்ஃபார்மாக தம்ப்நெயில் கண்டென்ட் இதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். வைலண்டாக மாறின தாடா பட இயக்குனர் அப்படின்னு வரும்னு நினைக்கிறேன். பட் ஆனால் அது ஒரு அன்னைக்கு தான் நான் ஒரு கராத்தே பாப்பாவை பார்த்தேன் ஆக்சுவலா ப்ரோ. பட் ஆனால் ஜென்யூனி தேங்க்ஸ் ப்ரோ. ஏன்னா எனக்கு ஒரு டிஃப்ரெண்டான ஷேட் இந்த ஒரு ஸ்கிரிப்ட் என்னை நம்பி கல்யாண் ப்ரோ கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணி இந்த ப்ராஜெக்ட் நான் பண்ணால் நல்லா இருக்கும்னு ஒரு அட்டெம்ப்ட் கொடுத்ததுக்கு, ஒரு டைரக்டராகவும் சரி, ஒரு எனக்கு ஒரு ஆக்டிங் கோச்சாகவும் இதில் நீங்கள் இருந்திருக்கீங்க. அண்ட் ஆஸ் அ பிரதர் அண்ட் அ ஃப்ரெண்ட் தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. அண்ட் எங்களோட இன்னொரு தயாரிப்பாளர் திரு 5 ஸ்டார் கே செந்தில் அவர்கள். அப்போ நான் உங்களுக்கு இந்த மேடைன்னு இல்லை, போன மேடையிலையும் சொல்லிட்டேன், எத்தனை மேடை வந்தாலும் உங்களுக்கு நான் எவ்வளோ தேங்க்ஸ் சொன்னாலும் பத்தாது. தேங்க்யூ. இனிஷியலாக நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுறப்போ ஃபஸ்ட்டு படம் ஒரு பேய் படம்னு சொன்னப்போ நீங்கள் லைட்டாக பேக் வாங்கினீங்க பயந்துட்டு. ஸ்டார்டிங்லேயே இப்படி ஒரு சீரியஸான சப்ஜெக்டில் இன்ட்ரடியூஸ் பண்ணுமான்னு, அதுக்கப்புறம் எங்கள் விஷனை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு சப்போர்ட்டிவாக எல்லாமே பண்ணி கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். கலை, நான் பெரிய ஆள்லாம் கிடையாது கலை, எல்லாரும் இதை பற்றி பேசுறதுக்கு பின்னாடி நிறைய பெரிய ஆளுங்க இருக்காங்க. ஸோ அதான் ஓகேவா. ஸோ அடுத்து செந்தில் அண்ணன். இது எல்லாத்துக்கும் டாடா வந்து ஒரு ரஃப் கட்டில் பார்க்கும்போது செந்தில் அண்ணன் தான் ஃபஸ்ட்டு வராரு. அப்போ செந்தில் அண்ணன் யாருன்னு கூட எனக்கு தெரியாது. ஒருத்தரை வந்து ப்ரொடியூசர் கூப்பிட்டு வராரு. எனக்கு சினிமா படிச்சிருக்கேன், எப்படி பண்ணணும் என்னன்னு தெரியும், ஆனால் அந்த சினிமாக்குள்ளே இருக்க டீட்டெயில்ஸ் எனக்கு தெரியாது. டிஸ்ட்ரிபியூட்டர்னா எப்படி ஒர்க் அவுட், டிஸ்ட்ரிபியூஷன் எல்லாம் தெரியாது. ரேண்டமாக திடீர்னு ஒரு நாள் இவர் வராரு, அதே நம்ம ஆஃபீஸ்க்குள்ளே வராரு. வந்து படம் பார்த்துட்டு, இவர் படம் பார்த்துட்டு போன அடுத்த நாள்லேருந்து என் வாழ்க்கை நல்லா ஆயிடுச்சு. அது என்னன்னு எனக்கு தெரியல, அது என்ன சாசரின்னு எனக்கு தெரியல. இவர் அந்த ஆஃபீஸ்க்குள்ளே வந்துட்டு வெளில போகிறாரு. அடுத்த நாள்லேருந்து எல்லாருமே என்கிட்ட வேறு மாதிரி பிஹேவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இண்டஸ்ட்ரியில். ஃபஸ்ட்டு டாடாவை ரெக்கக்னைஸ் பண்ணது செந்தில் சார் தான். என் லைஃப்பில் இன்னைக்கு வரைக்கும் ப்ரொஃபஷ்னலாகவும், ரஞ்சித் அண்ணா கூட கேட்டார், என்ன தைரியத்தில்டா பண்ணுறேன் நீ ப்ரொடக்ஷனு, எப்படி செந்தில் அண்ணா இருக்க தைரியத்தில் தான், அவர் எதுவுமே கிடையாது. அவர் எப்பயுமே கூட இருப்பார். கண்ணை மூடிட்டு நாளைக்கு நான் ப்ராஜெக்ட் அனௌன்ஸ் பண்ணனா சார் இருப்பார் முன்னாடி, என்ன எதிர்லாம் போய்க்க மாட்டேன், எனக்காக பண்ணுவாருன்னு நம்புகிறேன் நான். ஸோ தேங்க்யூ செந்தில் சார் உங்களுக்கும். இந்த ஸ்டேஜில் அதான் எனக்கு டைம் இல்லை, நல்லா கண்டுமணிக்கல சொல்லிட்டு இருக்கேன். இந்த ஸ்டேஜில் டெக்னீஷியன்ஸாக வந்து நின்னவங்க, சீஃப் டெக்னீஷியன்ஸாக நின்னவங்க எல்லாருமே வந்து என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் தான். ஒரு நாள் அந்த கல்யாணக்கிட்ட சொல்கிறேன், இந்த மாதிரி என்னடா பண்ண போகிறோம், இப்போ அசிஸ்டன்ட் டேரக்டர்னா காசு கொடுக்கணும், உங்களுக்கு என்னடா பண்ண போகிறோம். அடுத்த டைம் பார்த்தா ஒரு டீம் கிளம்பி வரானுங்க, இந்த வேலையில் பட்டதாரில் பஸ் பிடிச்சி வருவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு டீம் ஆஃபீஸ்க்குள்ளே வந்துட்டு இருக்கு. வந்து ஒருத்தன் பார்க்குறான், ஒருத்தன் அங்கேருந்து வரான், சதீஷ் இருக்கான், அவனும் ஒரு டேரக்டராக போகிறான் அடுத்து. ஸோ அவனே என் ஃப்ரெண்டு. பாஸ்கரன் இருக்காரு, இங்கே இந்த டீம் இருக்குது, ஜேபி இவன் இருக்கான், சந்திரகாந்த், சனா, எல்லாருமே ஆக போகிறீங்க, கார்த்திக், எல்லாருமே சொல்கிறேன். இந்த மாதிரி நிறைய பேர் வர போகிறாங்க இந்த இதுலேருந்து. எல்லோரும் டேலண்டடான ஆட்கள். இந்த படம் அவங்களுக்கு தேவையானவங்களே எடுத்துக்கிச்சுன்னு நான் நம்புகிறேன். டாடாவை சொல்கிறேன். இது டார்க்கே வந்து டாடாவோட தேங்க்ஸ் என்னை பொறுத்த வரைக்கும். இன்னைக்கு ஆக்சுவலி ஒரு நல்ல ஸ்பேஸில் இருக்கேன் இண்டஸ்ட்ரியில், ஓரளவுக்கு ஒரு ஸ்பேஸில் இருக்கேன். இன்னைக்கு இவங்களுக்கு நான் டார்க் பண்ணுறது பெரிய விஷயம் கிடையாது. எதுவுமே இல்லாமல் அவனுங்க எனக்கு ஒன்று பண்ணானுங்க, அதான் டாடா.
இது டார்க் பண்ணுறது ரொம்ப ஈஸி, டாடா பண்ணுறது ரொம்ப கஷ்டம். நான் எனக்கு சொல்கிறேன், இதுவாக சொல்கிறேன். ஸோ அவங்க எல்லாருக்குமே இதை பண்ணணுன்றது தான் எனக்கு. அடுத்து பிளடி பாலிடிக்ஸும் அப்படி தான். அவனுக்கு ஒரு கதை இருக்குது, அது நான் பிளடி பாலிடிக்ஸ் ஸ்டேஜில் சொல்கிறேன். இது டார்க் ஸ்டேஜ்னால. ஸோ அப்படி தான் ஆச்சு. ஸோ செந்தில் அண்ணன் வந்து கொடுத்தாரு. அது இது டார்க் வந்து என்னோடய ஃபஸ்ட்டு படமாக இருக்க வேண்டியது. டாடா பண்ணலாம் நான் டார்க் பண்ணியிருப்பேன். ஸோ அப்போது இவர் இப்போ மணிமாறன் இன்னொன்று சொன்னார். அவர்கிட்ட கேட்டேன் என்ன ஆகணும்னு, ப்ரொடியூசர் ஆகணும் தலைவான்னாரு. அப்படியே தலைவர் எதுக்கு தலைவான்னு கேட்டேன். இல்லை தலைவர், ஒரு தேட்டரில் ஆடியோ லான்ச் செய்யணும் தலைவர், அதான் என் கனவு அப்படின்னாரு. அந்த கனவு எனக்கு நிறைவேறிடுச்சு.